Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பேக் நெக் டிசைன் பார்டர் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக் வித் பாருங்கள் 2.5 இருக்குது. நெக் டெப்த் வந்து 8 இன்ச் இருக்குங்களா. அந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸில் வெளி பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 0.7 இல்லை ஒரு 1/2 இன்ச் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வைடாக வேணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் இல்லை 0.7 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த லைனை நான் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து டைமண்ட் நெக் ஷேப்பில் நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன் நெக் ஷேப்பு. ஸோ இங்கே வந்து அப்படியே நீங்கள் ஸ்வீட் ஆர்ட் நெக் லைனாகவும் கர்வியாகவும் பண்ணலாம். நான் இங்கே டைமண்ட் நெக் ஷேப் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த நெக்கை கட் பண்ணிக்கிறேன். நான் ட்ரா பண்ண அந்த நெக் ஷேப்பை கட் பண்ணிக்கிறேன். நெக் ஷேப்பை கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து பாருங்கள், நான் நல்ல ப்ளவுஸோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம 1/4 இன்ச் தையலுக்கு விடுவோம் இல்லைங்களா, அளவு அந்த லைனை மார்க் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக அழகாக ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நான் அந்த 1/4 இன்ச் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதே லைனில் இப்போ இந்த கார்னர் பாயிண்ட் வருது இல்லையா, அந்த இடத்துல நீடில் உள்ளே ட்ரா பண்ணிவிட்டு ஃபோட்டோ லிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை மட்டும் டர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டிச் பண்ணணும். கார்னர் வர்றப்போ மட்டும் நீங்கள் நீடில் உள்ளே ட்ரா பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தையலை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக் ஷேப் ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இந்த உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கரெக்டாக அந்த லைனிங்க்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைனிங்கில் கட் கொடுக்கணும். எல்லா ஃபேப்ரிக்கும் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சிசர் இல்லைனாலும் கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. அந்த தையலுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த கட் கொடுத்தோன்னா நெக் வந்து ஈஸியாக டேர்ன் ஆகிடும், எந்த சுருக்கமும் இருக்காது. நான் கட் கொடுத்துட்டு டர்ன் பண்ணுறேன். இப்படி லைனிங்கை ஒரே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிவிடுங்க. அந்த ரா எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைனிங் பக்கம் இருக்கணும். இப்போ டாப் ஸ்டிச் லைனிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் அதே மாதிரி கார்னர் வர்றப்ப நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணிக்கிட்டு ஃபேப்ரிக்கை டர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். சேம் அதே ப்ராசஸ் தான். பாருங்கள், டர்ன் பண்ணிவிட்டு லைனிங் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நான் இப்போது இதை முடிக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு தையலை நீங்கள் லைனிங் ப்ராசஸில் பண்ணுற எல்லா நெக் ஷேப்புக்குமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் லேஸ் வைக்க போகிறீங்கனாலும் இதுக்கு மேலே நீங்கள் லேஸ் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நான் மெயின் ஃபேப்ரிக் மேலே அந்த தையலை கொடுக்குறேன். பாருங்கள், டாப் ஸ்டிச் இதுவும். இந்த ஸ்டிச் வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே கொடுக்கணும். பேசிக்காக ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணோன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் லைனிங் ப்ளவுஸு. இப்போ அந்த ஷார்ப் அந்த பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, நெக் கார்னர் வர்றப்பெல்லாம் நீடில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரே ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோடு அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி சரி பண்ணிக்கிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்க்கும் நீங்கள் மிடில் வந்து சுருக்கம் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் சரி பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அப்போ தான் உங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் இருக்கும் ஃபேப்ரிக்கு. ப்ளவுஸு நம்ம வியர் பண்ணுறப்ப அந்த சுருக்கம்லாம் இருக்காது. ஸோ இதை நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம லைனிங்கை மெயின் ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணி முடிக்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இதை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த லைனிங்கை அடுத்து எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா மெயின் ஃபேப்ரிக், அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. இப்போ லைனிங்க்கு அடுத்து இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு கீழே நான் ஒரு ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. அதை முடிச்சுட்டு அடுத்து அந்த 2 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம் இல்லையா லைன், அதை இன்னொரு ஃபோல்டு பண்ணி நான் ஒரு தையலில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளவுஸை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு டாட்ஸும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இப்போ பார்டர் எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேங்களா அந்த பார்டர். அடுத்து வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கும் பாருங்கள், அந்த பார்டர் கொஞ்சம் ஸ்மாலாக கட் பண்ணணும். 2 பார்டரை நான் இதை டிவைட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் வந்து மிடில் கேப் இருக்கணும் 2 பார்டருக்கும். ஏன்னா நம்ம அந்த பார்டரையும் மடித்து தைக்கணும், இந்த பார்டரையும் மடித்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் 2.5 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1.5 இன்ச் பார்டரை கட் பண்ண போகிறேன்.
அந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பிளெயின் ஃபேப்ரிக் இருக்குங்களா, இதை ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்கள் அதை ஒரு வாட்டி ஒரே ஒரு தையலில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. ஒரு சைடை ஒரே ஒரு மடிப்பு மட்டும் மடிச்சுட்டு நான் இதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த பார்டருக்கு 2 சைடுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிட்டேன். அடுத்து இன்னொரு சைடும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம 2 பார்டரையுமே 2 சைடுமே ஸ்டிச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இப்போ அடுத்து நான் இன்னொரு பார்டரை பாருங்கள். இதை ஒரு 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, இதை ஒரு ஃபோல்டு பண்ணி மடித்து தைச்சிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு சைடையும் ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பெரிய பார்டர் வந்து சாரியில் வரும். அதாவது அந்த பார்டரை வந்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். இப்போது இந்த டைமண்ட் நெக் ஷேப்க்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல சென்டரை மார்க் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 1 இன்ச் ஃபஸ்ட்டு விட்டுட்டு நான் வைக்கிறேன் பாருங்கள். ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா முன்னாடி விட்டுட்டு நீங்கள் அங்கேருந்து இந்த மாதிரி ஒரே ஒரு தையல் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இது சென்டரில் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்டு பண்ணணும். நீங்கள் ஃபோல்டு பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் அந்த லைனுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்படி பார்டரை ஃபோல்டு பண்ணிங்கன்னா நம்ம அந்த மடிப்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடிப்பு கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே இருக்கணும். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு தையல் மட்டும் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பார்டரை அந்த பக்கம் திருப்பி பண்ணும்போது ரொம்ப நீட்டாக ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டிச் இது ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி மறுபடியும் டேர்ன் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பக்கம் அந்த வி ஷேப்புக்கு ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ப்ளவுஸ் டேர்ன் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து ஒரே ஒரு தையலில் இதை ஸ்டிச் பண்ணிவிடுங்க. நான் இங்கே கொஞ்சம் முன்னாடியே அந்த ஆம்கிட்ட வரப்போ கொஞ்சம் முன்னாடியே ஒரு அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி ஒரு 1 இன்ச் விட்டோமோ அதே மாதிரி இந்த சைடும் ஒரு 1 இன்ச் விட்டுட்டு நான் இதை ஒரே ஒரு தையலில் முடிச்சிடுறேன். இப்போ கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பக்கமும் கீழே அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, இந்த கீழே அட்டாச் பண்ணிவிடுங்க. நம்ம ஏன் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த கார்னர் வச்சா தான் கரெக்டாக சென்டர் டு சென்டர் அந்த ஃபோல்டிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு பாருங்கள், அடுத்து நம்ம இந்த ஆம்கிட்ட இருந்து இந்த ஸ்மால் சைஸ் பார்டர் இருக்கு இல்லைங்களா, நம்ம அதை ஸ்டிச் பண்ணணும். எப்படி வச்சு பார்க்குறோம் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஸ்டார்டிங்கில் சேம் ப்ளவுஸும் பார்டரும் ஒன்றா நீங்கள் மேட்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரே ஒரு தையலை ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக இங்கே ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வி ஷேப்க்கு பெரிய பார்டர், நீங்கள் அந்த இடத்துல வரும்போது பாருங்கள் அதை நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இங்கோடி ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரிப்பை டேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அந்த ஒரே ஒரு ஸ்டிச்சஸில் இதை முடிக்கிறீங்க. நீங்கள் இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நீங்கள் இதை அட்டாச் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேப்ரிக் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் மடிச்சுட்டு இப்படி ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு பார்டர் வந்து நீட்டாக செட் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் பார்டரை இந்த மாதிரி கர்வி பார்ட்டில் பண்ணுறப்ப இந்த மாதிரி சுருக்கமாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்படி மடித்து விட்டுருங்க. நீட்டாக மடித்து விட்டுட்டு அதை அந்த ஓரத்தில் ஒரே ஒரு தையல் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஒரு தையல் போட்டு இங்கே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நான் இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லைங்களா. இப்போ நம்ம அந்த ஃபோல்டு பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்டிங் மேலே ஒரு தையல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு மேலே தூக்கிட்டு இருக்கலாமல் கரெக்டாக இருக்கும். நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அந்த ஃபோல்டிங்கையும். இப்போ இன்னொரு சைடை பாருங்கள், சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி கர்வியாக ஸ்டிச் பண்ணணும். நம்ம இங்கே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் கர்வியாக பண்ணணும். இந்த இடத்துல எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்க பாருங்கள், ஹைட்டு 3.5 இருக்குங்களா, சேம் அதே அடுத்த சைடுமே அதே 3.5க்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம 2 சைடுமே ஈவனாக ஸ்டிச் பண்ணுவீங்க. அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நீங்கள் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.